இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமணநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நாம் ஒதுக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம், நெருக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாட்டில் மனிதர்களால் ஒரு பக்கம் நெருக்கம், பிசாசினால் ஒரு சில காரியங்களிலே சோதனைகள். இந்த நாளில் அத்தனை சோதனைகளையும் தாண்டி கடந்து வந்து இந்த நாளிலாவது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, சந்தோஷம் கிடைக்காதா என்று சொல்லி நினைக்கும் போது அதிலும் ஒரு பிரச்சனை. இப்படி மாறி மாறி ஏதோ ஒரு காரியத்தில் என்னுடைய பிரச்சனை நடந்து கொண்டு தான் இருக்கிறது, பாடுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே ஒதுக்கப்படுகிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியங்கள்லாம் நீங்கள் சோதிக்கப்படுறீங்களோ, எந்தெந்த காரியங்களாக நீங்கள் நெருக்கப்படுறீங்களோ அத்தனை காரியத்திலும் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் கடந்து வருகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் அத்தனை பாடுகளையும் பட்டுவிட்டார், அத்தனை வேதனைகளையும் அவர் அனுபவித்திருக்கிறார். அந்த சோதனைகள் அனைத்திலும் தேவன் வெற்றி பெற்றது போல இந்த நாளிலே நீங்கள் வெற்றி பெறும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னென்ன காரியத்திலே உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவிகளை தேவன் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இதே எனக்கு மட்டும் இந்த சோதனை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அந்த சோதனையில் உதவி செய்யும்படியாக மனிதர்கள் கடந்து வரவில்லை, தேவன் கடந்து வந்திருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் எத்தனையோ வித பாடுகள். ஏன் என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கவில்லை? என் பிள்ளைக்கு எதை எடுத்தாலும் ஒரு சோதனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அப்படியே நின்று போய் விடுகிறது. இது ஒரு பெரிய சோதனையாக இருக்கிற, வயது ஏறிக்கொண்டே போகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உதவி செய்ய வல்லவராக உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறேன். இதோ இந்த நாளிலே உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய ஆசீர்வாதத்திலே, எல்லா காரியத்திலும் உனக்கு உதவி செய்யும்படியாக நான் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறேன். மகளே, மகனே, கலங்காதே. நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே எல்லா காரியத்திலும் நான் உனக்கு உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிறேன். நான் பாடுகளை அனுபவித்து நான் கடந்து சென்றாலும் உனக்கு உதவி செய்யும்படியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவாய் நெருக்கப்படுகிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் துன்பப்படுத்தப்படுகிறாயோ, எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீ வேதனைப்படுத்தப்படுகிறாயோ அத்தனை காரியத்திலும் உனக்கு உதவி செய்ய வல்லவராக நான் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறேன். இந்த பிரச்சனைகள் இன்றோடு முடிந்தது, உன் சோதனை காலம் இன்றோடு முடிந்தது. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியான காரியத்தை நான் செயல்படுத்தும்படியாக இந்த நாளிலே ஜெயம் கொடுக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ என்னாலே கடந்து வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன். நீ கலங்காதே என் அன்பு மகனே. அநேக காரியங்களை குறித்து நீ கலங்கி தவிக்கிறாயா? கலங்காதே. இந்த நாளிலிருந்து எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றியை கொடுத்து நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகை, உடைய அன்பின் ஆளுகை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் சோதிக்கப்படுகிறார்களோ, என்னென்ன காரியங்களை ஒதுக்கப்பட்டு ஆண்டவரை தனித்து விடப்பட்டு நிற்கிறார்களோ, ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் நீர் உதவி செய்யும்படியாக இந்த நாளில் நீர் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் அனைத்தையும் நீர் மாற்றி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த நாளில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலம் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை கைவிடாதபடி ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.